பகுதியில் வந்து துதி வேலை, சோத்திர வேலை, சங்கீத பகுதியை தேவன் ஆசிரியத்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை முழுசாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். எடுப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 18:27 பக்கம் வந்து 111. பாய். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்போ லூக்கா 18:27 அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இங்கிலீஷ்ல சத்தமா படி வசனம் சொல்லி. Luke chapter 18 verse 27. But he said, the things which are impossible with men are possible with God. Possible with God. Impossible with men. மனுஷனால் கூடாதவைகள், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் சொல்லப்படுது. தேவனால் கூடும் சொல்லுகிறார். அதனால மனுஷனாலே மனுஷன் என்னால ஒண்ணுமே முடியல, எதுவுமே கூடல அப்படின்னு தலைமையில கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனை வைத்து நான் கூடாதவைகளை, என்னால் கூடாதவைகள் எல்லாம் நான் கூட செய்து கொள்வேன், அது அவர் மூலமாய் நான் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்து கொள்வேன் சொல்லணும். தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளவர்கள் சொல்வார்கள், தேவனே எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வேற வாழ்க்கை கிடையாது, கூடாதே போயிட்டு எல்லாமே. அதுதான் தேவனிடத்தில் வர வேண்டும். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவரால் கூட எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அப்போ அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அதுக்கு மேல என்ன படிக்க? யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் ரட்சிக்கப்படக்கூடும் கேட்டதுதான் அந்த வார்த்தை சொல்றாரு. அப்பா, ரட்சிப்பு மனுஷனால் கூடாது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா கவனி. ரட்சிப்பு யாருடையது? மனுஷனுடையது. அது தேவனுடையது. பட்சிப்பு மனுஷனுடையது. மனுஷன் வந்து பட்சிக்கப்பட்டு போயிட்டான், பிசாசோட தூக்கு சேர்ந்து அவன் ரட்சிக்கப்படாம பட்சிக்கப்பட்டு போயிட்டான். அதனால அவனால கூடல ரட்சிக்கப்படுறதுக்கு. தேவன் மூலமா தான் அவன் ரட்சிக்கப்படவே முடியும். அதுதான் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அப்போ அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் ரட்சிக்கப்பட முடியல, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியல, சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியல, கடலிலிருந்து ரட்சிக்கப்பட முடியல, வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட முடியல, மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியல, பாதாளத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியல. ஆனா இதெல்லாம் மரணத்தை வர வச்சுக்கிறான், வியாதியை வர வச்சுக்கிறான், வறுமையை, தரித்திரத்தை வர வச்சு, கடன் தொல்லை எல்லாத்தையும் அதெல்லாம் முடியுது. ஏன் முடியுது? உள்ள பிசாசு இருக்குது. அந்த பிசாசு அவரை வச்சு எல்லா அழிப்பு வேலையும் செய்ய வைக்குது. அப்போ ரட்சிப்பு பிசாசால முடியாது, மனுஷனால முடியாது, இந்த தேவனால் தான் முடியும். அந்த தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனோடு கூட நான் இணையும் போது, அந்த தேவன் என்னோடு கூட இணையும் போது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்லுது. அப்போ மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மத்தேயு இது இங்கிலீஷ்ல படிமா? இப்படி இங்கிலீஷ்ல 26. அப்போ யார் ரட்சிக்கப்பட முடியும்? யார் ரட்சிக்கப்பட முடியாது? இது மனுஷனால் முடியாது. ரட்சிப்பே மனுஷனால் முடியாது. அதனால மனுஷ முயற்சி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வர காலமெல்லாம் நான் முயற்சி பண்ணியே பார்த்தேன், முடியாது. உன்னால
தேவனால் தான் எல்லாமே முடியும். அதனால டக்குனு தேவனுக்குள்ள வந்துடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நாலு பொழுது வீணா போகும். தேவனோடு இணைந்து வாழும். தாவீது என்ன சொன்ன? கர்த்தரை எக்காலத்துல அவர் துதி எப்போதும், அப்போ எக்காலமும் எந்நேரமும் துதி தோற்றம் ஆற தேகிறாம தாவீது. அதனால தான் ஆடு பேச்சுட்டே இல்லை. வர வர விருத்தியாகி பெரிய ஆளாயிட்டான். கோலியாவுக்கு முன்னாலும் ஜெயிச்சிடறான், சவுலுக்கு முன்னாலும் ஜெயிச்சிடறான், சிங்கம் வந்தாலும் கரண்டி வந்தாலும் ஜெயிச்சிடறான். ஏன்னா தேவனோடு இணைந்து கொண்டான். கர்த்தரின் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம் பேசிட்டேங்கிறான். டைம் வேஸ்ட் பண்ணலாம். அதனால சுய முயற்சியில் ஏறிட்டாக்கா, ஏன்னா நமக்குள்ள என் தாயினை பாவத்துக்கு அனுமதித்திருக்கிறாள். இந்த பழைய மனுஷன் பிசாசோடு இணைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பிசாசு நம்மளை வாழவே விட மாட்டான். அதனால அதை ஸ்டாப் பண்ண பாவத்தை மனத்தையா நான் தேவ நீதிக்கு உரித்ததன். ஏன் தேவன் தேவ நீதியா இருக்கிறார், உரித்திருக்கிறார். ஏன் உரித்து சூனமா இருக்கிறார். அதை தேவனுக்கு முழு உலகம் கொடுக்கும்போது நான் தேவனோடு இணைகிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் கைவிடி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மத்தேயு 19:26. மத்தேயு 19:26. அதாவது அப்போ மத்தேயு 19:26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இங்கிலீஷ்ல பட்டா மேத்யூ 19:26. But Jesus looked at them and said to them, with men this is impossible, but with God all things are possible. All things are possible. எல்லாம் கையெழுத்து. ஹல்லேலூயா. Man think impossible. முடியாது. எங்க அப்பாவால முடியாது, எங்க அம்மாவால முடியாது, எங்க அண்ணனால முடியாது, எங்க அக்காவால முடியாது, அதிகாரியால கூட முடியல, யாராலும் முடியல, டாக்டரால முடியல. டாக்டர் கைவிட்டாரு. என் தேவனால் எல்லாம் கூடும். நான் தேவனோடு சீக்கிரமாக இணைந்து போகிறேன். தேவனை ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஆமா, தேவன் வந்தாலே பிசாசு ஓடிவிட்டானே எல்லாமே முடிஞ்சிடும். பிசாசு தான் எல்லாத்தையும் தந்துக்கிறது. எல்லா பிரச்சனையும் கொடுக்குறவன் அவன் தான். அவனை துரத்துக்கு தான் ஆண்டவர் வந்துக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசு நாமத்துக்குள்ள வந்தாலே இந்த பிசாசு துரத்தப்படும் போதே எல்லா காரியம் முடிஞ்சிடும். இந்த பிசாசு தான் முத்துக்கட்டையா இருக்குது. எல்லா காரியம் கூடாம பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல பல விதமான பிரச்சனைகளை தூக்குறான். நம்ம பிசாசோடே சேர்ந்துட்டோம்னாக்கா நம்மள நாமளே அழித்து கொண்டு எதுவுமே கூடாம வாழ்க்கையில கெட்டு நூத்து சீரைந்து பல விதமான இன்னலுக்கு ஆளாயிடும். அதனாலதான் நான் தேவனோடு கூட இணைய போகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன். இயேசு நாடே வழியில் சத்தியமா ஜீவ விருட்சத்தை கனிக்குள்ள வரப்போகிறேன். ஏவாள் யாரை ஏற்றுனா ஏதே தோட்டத்துல நன்மை தீமை அதை போய் ஏற்றுட்டாங்க. பிசாசு பார்த்து கேட்டு நன்மை தீமை கனி ஏற்றுனால்தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அந்த கனியை பிடிச்சுக்கினால ஆமா சாவு வந்து முடிவு. அதுக்கு முன்னாடி சாவு சக்தி, வியாதி வரும்பது கொண்டிருந்த பல விதமான பிசாசு சக்திகள். இப்போ வருத்தப்பட்டு பாரத சொல்ல பிசாசு மாடி எல்லோரும் எண்ணிருந்து வாருங்கள். இயேசு கூப்பிடுறாரு. தேவகுமாரன் இயேசு நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடம் பண்ணுகிறார். இப்போ தேவதூதர் பசுதாவியார் வந்து எல்லாத்தையும் வாழ்க்கை செய்யறாரு. அதான் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தேவனால் எல்லாம் போடும். அடுத்து லூக்கா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த வருஷத்தை லூக்கா 1:31. லூக்கா 1:31. இதை முதலில் தமிழ் படிக்கணும். லூக்கா 1:31. லூக்கா 1:31. அது லூக்கா 37. 1:37.
அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் தேவனாலே கூடாத காரியம் எல்லாம் ஏற்று ஜெட்டு முடியும்பா தேவனால. அந்த தேவனை சார்ந்து கொள்ளுப்பா. ஏன்பா போய் பிசாசை சார்ந்து கொள்றேன்? பிசாசால எல்லாம் என்ன கொண்டு பிசாசால என்ன செய்ய முடியும்? பாவத்திலிருந்து மனத்தை வந்து கொண்டு வர முடியும். அவன் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? அவனால கெடுதிதான் செய்ய முடியும். பாவத்திலிருந்து மரணத்தை வரைக்கும் கொண்டு வர முடியும். அதை செய்ய முடியாது. தேவ அதை செய்ய மாட்டார். அவர் தேவனிலிருந்து உழித்தது வெளியே கொண்டு வருவார். புரிஞ்சுச்சா? அர்த்தம் புரிஞ்சுச்சா? பிசாசால என்ன முடியும்னா அவனுக்கு ரட்சிக்கவே முடியாது. பச்சுக்குனாங்க அழிவு வேலைதான். திருடவும் கொள்ளவும் அழிவு வருகிறானே வேற ஒன்றும் தெரியாது. அவனுக்கு உன்னை திருட தெரியும். உன்னை அப்படியே திருடிடுவான். என்ன திருடிடுவான்? சந்தோஷம், சமாதானம், சுகம், பேரம் எல்லாம் திருடுவான். கொஞ்சம் காசு போனதாலும் அது திருடுவான். எல்லாம் திருடுவான். அப்புறம் வேற தெரியாது. திருடவும் கொள்ளவும் அப்புறம் அழிக்கிறது. இந்த வேலை தான் தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. அவனோட சேராத. அப்புறம் சொல்ல திருடவும் கொள்ளவும் அழிவும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த ஜீவனுக்குள்ள வந்துடலாம். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். திருட எதெல்லாம் திண்டி போனானோ அதெல்லாம் திட்டு எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். அப்போ அந்த ஜீவன் கூட வந்தது. அந்த ஜீவ விருட்சத்து கனியில எல்லாமே ஏட்டு ஜெட்டுக்குது. நண்பன் தேவ கனியில ஏட்டு ஜெட்டு எல்லாம் அழிப்பு எல்லாம் அதே இருக்காது. நன்மாக துன்பாக சுயநீதி அநீதி எல்லாம் அதை போய் தேவனுக்கு முழு உலகம் கொடுத்தா பிசாசு பிள்ளைங்க ஜீவனுக்குள்ள வந்தா ஜீவ சரீரம் ஜீவனத்தம் அதுல எல்லாம் வாக்குத்தத்தம். அதை தேவனுக்கு முழு உலகம் கொடுத்தாதான் நீ தேவனுக்குள்ள வர கிறிஸ்துக்குள்ள வர. அந்த அசுத்தாவெல்லாம் ஊருக்கு பசுத்தாவெல்லாம் வராது. தேவனுக்கு பணிவிட செய்யறாங்க. அங்க தேவனால எல்லாமே கூடுது. அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்று உள்ளது. இப்படி மாதிரி Luke 1 chapter 37. அப்போ தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு லாசர் வச்சுட்டான். அவங்கிட்ட கொண்டு வராங்க. லாசர் ஐயா செத்துட்டாருப்பா. சரிப்பா எல்லாம் முடியாதுப்பா. நான் உயிரோட சொன்னாரா? உயிரோட இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? அவர் உயிர்த்து ஜீவனமாகிறார். பிசாசு ஒரு மனுஷனுக்கு பாவத்தை கொடுத்து மரணத்தை வெளியே கொடுக்குறான். கொடுக்குறானா இல்லையா? இந்த கனியை குடிச்சுட்டாரு இல்லையா? ஆமா, அந்த கனியை குடிச்சு கொடுக்குறான். நண்பர் தேவ கனியை குடிச்சு கொடுத்து சாகடிக்கிறான். அது கொடுத்து நம்ம பிசாசோடு சேர்ந்து நம்ம செத்து போறோம். அந்த கனியை குடிச்சுக்கிறோம். நண்பர் தேவையை குடிச்சிட்டு தேவனுக்கு முழு உலகம் கொடுத்து பாவத்தின் சம்பளம் மதத்தை வர வச்சுக்கிறான். இப்ப இயேசுவோடு சேர்ந்து ஜீவ விருட்சத்துக்கனியை குடிச்சிட்டு ஜீவ விருட்சத்துக்கனியில தேவ நீதிக்கு உழித்தது. கவனிங்க, அதை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதல. இடையில எல்லாம் அழிவல தரித்திரம் எல்லாம் விடுதல. அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே ஜீவன். நன்மத்தியமே கிடையாது. தேவன் இயேசு நன்மத்தியம் அவனை மட்டும் சத்தியமோ அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவமே. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் வசுந்தருங்க. யோவான் 5:22. தேவன்னா யாரும் பாருங்க. நன்மத்தியமைக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. கனியை புடிச்சுக்காத தொடாத சொன்னவரே அவர் தான். அப்போ யோவான் 5:26 படி. பாப்பா படி. ஆமா, எல்லாரும் யோவான் 5:26. அது சத்தமா பண்றா. ஜான் 5:26. John chapter 5, verse 26. For as the Father has life in himself, so he granted the Son to have life in himself. Life. பிதாவாகிய தேவனும் லைஃப் ஆகிறார், ஜீவனாகிறார். குமாரனாகிய இயேசு லைஃப் ஆகிறார். லைஃப் ஜீவன். பிசாசு டெத்து.
மரணத்துக்கு அதிபதி. இயேசு பிதா பசுத்த ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி. அப்போ ஜீவாதிபதிக்குள்ள நீங்க வாழணும், கிறிஸ்துக்குள்ள வாழணும். நான் வாங்க மாட்டேன், நான் ஆதாம் தலைமுறையா நன்மை தீமை நன்மை தீமை கனிலே வாழ வேண்டாங்க. அந்த கனியை குஷிக்கு நாளே சாவு சக்தி, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சாவு சக்தி, ஒரு வியாதி, ஒரு வருக, ஒரு அவமானம், ஒரு மனசு தெரியல, சோகமாக ஏதோ சொன்னாங்க இல்லையா, சமாதானம் இல்லை, சந்தோஷம், எனது பிசாசு ஏதோ ஒரு திறன் நான் வாங்கிறேன், டெய்லி திறன் வேண்டாம், அவன் கொண்டவன் ஆயிடுவேன். அப்போ தேவனுக்குள்ள இருந்தா கர்த்தரை நான் எக்காலத்துல, ஆமா, அவன் துதி எப்போது வாயிலும் தாவீது ஆடு மெச்சிட்டே இருப்பாரு. அவன் தான் சொன்னான், என் தாயின பாவத்தில் கருத்தரித்தால் நான் துன்பத்தில் உருவாகி சொல்லி பாவத்தை செஞ்சிருந்தான் அவனே. நம்மளாம் அவன் செஞ்ச பாவத்தை தெரியல, ஆனா பாவத்துல பாவத்தை செஞ்சுட்டு 51ஆம் சங்கீதத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவன் கர்த்தரை முழுசா சார்ந்துக்கிட்டு 100 விசாச மகன் அதோட தேவனுடைய இதயத்துக்கு மாறிட்டான். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் தேவனை சாதி கொடுக்கிறார். அவனை பத்தி தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். பிசாசு பார்த்து பிசாசு என்ன பார்த்து தாமஸ் துளசிராம பிசாசு பார்த்து என்ன சொல்றான், என் இதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னா எவ்வளவு வேலை நன்மத்தை மாதிரி என்ன சொன்னாங்க. பிசாசு இதயத்துக்கு ஏற்றம்னா நான் பிசாசு தான் பார்த்துருப்பேன், எல்லாம் பட்சிப்புதான் வாங்கில. என்னை நானே நிறுத்தும் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளுக்கு இருக்கும் விளைவிக்கா. அப்போ தேவன் கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவ தேவன் ஆதாமுக்கு முழு தான் உங்களை சபிக்கிற ஆசிரியர்கள், பகை கொண்டு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படுத்த தேவனுடைய இதயத்துக்கு கேட்கணும்னா இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. தேவன் நம்மளை பார்த்து எஸ் சார் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவள். ஆமான் பிசாசு பார்த்துதான் அவன் ஆமான் யூத குலத்தையே சங்காரம் பண்ணணும், உள்ள பிசாசு உலகத்துக்கு யூத குலத்தையே சங்காரம் பண்ண சட்டம் போடுறான் பாருங்க, உள்ள பிசாசு இருக்கிறாங்க. அப்போ ஆமான் பிசாசு இதயத்துக்கு ஏற்றவனா இருந்து யூத குலத்தையே சங்காரம் சட்டம் போடுறான். எஸ் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனா இருந்து அந்த சட்டத்தையும் பார்க்கிறான். எஸ்னால தேவனுடைய காரியம் கூடுது, காரியம் கைக்குடி வருது, சட்டத்தை மாற்றி அமைக்கிறான். அப்போ ஆமான போல இருக்கக்கூடாது, எஸ்ஸரை போல இருக்க வேண்டும். எஸ்ஸர் தேவனை நம்பினால், தேவனை விசுவாசித்தால், தேவன் சொன்னபடி செய்தால் 127 நாடுகள் இந்த யூத குலத்தையே காப்பாற்றினான். தேவனோடு இணைந்து ஆகாச ராஜா ஆவானே கூப்பி வச்சு விருந்திலே தினாச்சரசம் பரிமாறப்படுகையிலே காரியம் மாறலாம் வச்சுட்டேன். ஆவான் போன்ற சதி திட்டம் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஒரு ஆமான இருக்கிறான். நீங்க எஸ்ஸரை மாதிரி இருக்கணும். பிசாசு உங்க வாழ்க்கையில சங்காரம் பண்ண திட்டம் போட்டுக்கிறான். அதை நீங்க மாற்றி அமைக்கிறதா இல்லையா, தெரிஞ்சுமா தெரியுங்களா? எங்கோ ஒரு ஆமானு எஸ்ஸர் புஸ்தகத்தை எஸ்ஸர் காலத்துல யூத குலத்தை சங்காரம் பண்ண திட்டம் போனா அதை அவ மாத்தலாம், அது அவகது. உப்போ அந்த பரமாமான் பிசாசு உங்க வாழ்க்கையில திறந்து போட்ட திட்டம் போட்டு சட்டம் போட்டுக்கிறான். அதை எப்படி மாற்றி அமைக்கணும்? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நானே ஜீவப்பம் டப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணேன். அந்த திராட்சரசத்தை ஆகாச ராஜா ஆமான விருதுலே திராட்சரசத்தை கொடுக்குறான். இந்த திராட்சரசம் மேசியா வராது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கிடையாது, கிறிஸ்து வெளிப்படுத்துது. அதை கொடுக்குறதுமே அதை வாங்கி 2 பேர் குடிக்கிறாங்க. ஆவியான உள்ள போய் அந்த ஆகாச ராஜா அவ்வளவு பெரிய சட்டத்தை மாத்தி யூத குலத்தை காப்பாத்தி அந்த ஆமானு நிறுத்தவே இல்லை. அவன் செய்த தூக்கு மரத்தில் அவன் கொடுக்குற பிசாசு அவனே சாகிச்சு, தூக்கு மரத்துக்கு மாறி உள்ளகிற பிசாசு அவனே ஆகிடுச்சு. குடியை வெட்டினான், குடியை வெட்டி தான் வீட்டில் போய் தானே வீழ்ந்தான் மாதிரி அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே மடிந்து போனான். அப்போ பிசாசு உள்ள இருக்கிறவனுடைய முடிவு மரணம், பாவத்தின் சம்பளம் மாறணும். அப்போ ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு ஆமான். ஆமான்னா ஒரு மனுஷன் ஆதாம் வழியா பிறந்து வந்தவன், நன்னத்தை மரியாதைக்கவன். உள்ள ஒரு பிசாசு எனக்கு விரோதமா டெய்லி திட்டம் போடுறான். ஆமான் எப்படி யூத குலத்தையே சங்காரம் பண்ணா, பெரியோர் புதியோர் வாழ்கிறேன் யூத எல்லாம் சங்காரம் ஒரு சட்டம் பண்ண மாதிரி பிசாசு திட்டத்தை கொண்டதாய்க்கு ஒரு திட்டம் போடுறான் டெய்லி எனக்கு விரோதமா. அதை நான் மாத்தி அமைத்து நான் இயேசுவோடு இணையணும். கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இப்போ பிசாசு பண்ணிட்டெல்லாம் வாங்கிக்கல, நான் தான் வெற்றி பெற. எஸ்ஸர் வெற்றி பெற்றார், யூத குலம் காப்பாற்றப்பட்டது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து போடப்பட்டது. அப்போ கிறிஸ்துக்குள் இருந்தா பிசாசு போட்ட எல்லா சதி திட்டத்தையும் நீ மாற்றிக்கொள்ளலாம். எனக்கு வேறதே வேணாம் அந்த கிறிஸ்து அப்படின்னா நீ நியூட்ரலா இருக்க மாட்டேன். யாருங்களோ ஆதாமுக்குள் இருக்கணும். நம்மளை நாமே அழித்து கொண்டு இருப்போம். பாவத்தை மதத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி ஒவ்வொரு நாள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்போ என்ன படிச்சா
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது. வாசி. அது எப்படி? இது என்கிற பொழுதுதான் அது எப்படி? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாலும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கலைக்குள்ளாக தேர்ந்தார். இது என்னன்னா, இந்த நியாய பிரமாணத்தினால பாவத்தை போக்க முடியலையா? நியாய பிரமாணம் என்ன தெரியுமா? பொய் சொல்லாத இருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாத இருப்பாயா, கலவு செய்யாது இருப்பாயாக, அப்புறம் பிறனுடைய இச்சையாது இருப்பாயாக. எப்பா தேவனுடைய உதவி இல்லாமே ட்ரை பண்றான். நியாய பிரமாணத்திலே இப்படியெல்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னா பல்ல கட்சின்னு நான் இச்சையாது இருப்பேன். கட்சியில் பார்த்தா இச்சையில் தான் போய் வந்துடுறான். அதுதான் மனுஷனால எதுவுமே முடியாதுப்பா. நியாய பிரமாணத்தால கூடாதது தேவனே செய்கிறாரு. நியாய பிரமாணம் என்னன்னா, எப்பா உங்க ஏசுப்பா நான் வீடு பிடிக்க மாட்டேன், பொடி போட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், விபச்சாரம் பண்ண, சினிமா கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டே இருப்பான். வாய்ந்து பாத்திரம் பாருமா. கட்சியில பார்த்தா கட்சியில அந்த தான் வீந்து கிடப்பான். அதோட மோசம் முடியாது. நியாய பிரமாணத்தால முடியாதது. சன்மார்க்க நெறிமுறை சொல்றாங்க. நம்மள மாதிரியெல்லாம் இல்ல, எங்களை மாதிரியெல்லாம் இல்ல. நீதான் ஆதாம் வழியா பிறந்துக்கிறியப்பா நண்பன் மேல. அதனால நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. அந்த மாதிரி நீ சுய முயற்சியில சோதிச்சு காட்டிட்டு போய் நீ எதையும் சாதிக்க முடியாது. ஆமா, எந்த விதத்துல பிசாசு மரணத்துக்கு நேரம் தான் உங்களை நடத்துவான். அழிவு திறந்து கொண்டதை 100 பாயிண்ட் தான் போய் நிறுத்துவான். அதனால அதே மாசத்தினாலே பலவீனமாய் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை. சில பேர் நான் நியாயமா வாங்கிடுவேன், நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யல. நீ செய்ய வேணாம் பாத்துறோம். பிறப்பிலே நீ என்ன வெற்றி வந்திருக்கிற என் தாய் என்ன பாவத்தை. ஆமா, யோசேப்பு ஏதாவது தப்பு பண்ணானா? விபச்சாரம் பண்ணானா? ஏதாவது எந்த தப்பு? ஆனா அவன் கிட்ட வச்சு அவனை குயில போடுறாங்க, சிறைச்சாலை கொண்டு போய் போடுறாங்க. உண்மையே தப்பு பண்ணல. அந்த போத்திபார் மனைவி சைனிக்கும்படி தொந்தரவு பண்றான், விட்டுட்டு ஓடுறான். அவன் என்ன பண்றான்? பொய் கேஸ் போடுறான். பொய் கேஸ் போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பாரு எல்லாம் கட்சியில சிறைச்சாலைக்கு போய் 12 வருஷம் அனுபவிச்சுட்டான். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? என் தாயின் பாவத்தில். ஆமா, நீ எதுவுமே செய்த விபச்சாரமே பண்ண தேவை. சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு தப்பும் பண்ண போடா ஜெயித்து போட்டுருப்பாங்க, பொய் கேஸ் போட்டு. அப்பா அப்ராணியா இருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு தப்பு பண்ணல, போய் வருஷ கணக்கில் ஆயுள் கைதியா இருப்பான். நிறைய பேர் அந்த கேள்விப்பட்டிருக்கா நீங்க? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் அவன் தப்பு பண்ணது பிரச்சனை தண்டனை அது மாதிரி சூழ்நிலை அமைது. ஏன்னா ஒண்ணு இல்லை, என் தாய் என்னை பாவத்தில். அந்த ஒண்ணு போது உனக்கு. நீ தப்பே பண்ணவே இல்லை, நீ அப்ராணியாவே நிரபராஜாவே இரு. நீ பிறந்த அந்த பிறப்புக்காக பாவத்தின் நம்மள மனத்தை என் தாய் என்ன பிறந்தா அதுக்காக ஒரு தேவையில்லாதவங்களெல்லாம் வந்து பாருங்க. சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு சொன்னால இல்லையா? சொன்னாலப்பா யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, துரோகமே பண்ணாதப்பா. என் தாய் என்னை பாவத்தில். ஆமா, அது ஒண்ணு போதும் பிசாசுக்கு. சும்மா தான் ஒரு பிரச்சனை தான். அதுக்குதான் சொல்றது தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா ஏசுதான். எதுக்கு ஏசு சிறுவில் அவ்வளவு ஓரமா சிறுவில் பறிச்சார் மனுஷா? ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போயிருக்கிற. தப்பு செய்தாலும் சரி செய்யலாம் சரி பிசாசு வாழ்க்கையிலும் திடீர்னு கொண்டு அழிச்சுதான் தப்பிக்க ஒரே வழி
இயேசு அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு தான் அந்த பாவத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். என் தாய் என்ன பாவத்துல கருத்தரிச்சா பாரு, தாயின் கருவுல அதுக்கு ஒரு பரிகாரத்தையே இயேசு தான் பண்றாரு. அந்த தேவனுக்கு ஜீவ சமைச்சவர் ஆதாமுக்கு முழு கொடுத்ததுமே இப்ப எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அந்த சிறைச்சாலைக்கு வெளியே வரவே இல்லை. கர்த்தருடைய வசனம் என்னது? ஜீவ வார்த்தை. அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தது பாவ நிவர்த்தி ஆகி போச்சு. பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணானே இல்லையா? கர்த்தருடைய வசனம்னாலே பாவ நிவர்த்தி. அது பண்ண உடனே பாருங்க சம்பந்தமே இல்லை. எங்கோங்கிற பார்வோனுக்கு சொப்பனம் உண்டாகுது. கணிசம் எப்படி உண்டாகுது? ரிலீஸ் ஆயிட்டானே இல்லையா? சம்பந்தமே இல்லை. ஒரே நைட்ல ஒரே நாள்ல அந்த சிறை அனுபவத்திலிருந்து வெளியிலாகி கட்டின ராஜ் எகிப்துக்கு அதிபதியான கையத்தை கல்யாணா அதுதான் இயேசு கிட்ட வரணுன்றது. அவருக்கு இயேசு என்று பெயர் பெறுவாளாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி தொடரும். ஏன்னா கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தனால பிசாசு எந்த பாவத்தை கொண்டு இன்னொரு முட்டை வந்து திறந்து கொண்டு பண்ண முடியல. ஆனாங்க அப்படிதான் சில வாழ்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, எஸ்தர் அவங்களாம் ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம். கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு ஒழுங்குக்கு பரிகாரம் பண்ண வாழ்க்கையில விருத்திகள், ஆசீர்வாதங்கள், வெற்றி, ஜெயம் எல்லாம் உண்டாகும். அதனால்தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், படைகள் எல்லாம் ஓய்ந்து போயிருப்பாங்க. அப்புறம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். மார்க்கு 5:26. போதும். இங்கே பார்க்கிறோம், அநேக வைத்தியர்கள் போய் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அடுத்த வருஷம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தேவனால தேவன் அந்த இயேசுக்குள்ள வராங்க. இயேசு பற்றி அநேக வைத்தியர் சிஎம்ஸ் ஆஸ்பத்திரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், என்ன ஹாஸ்பிட்டல், என்னடோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அநேக வைத்தியரால் பண்ணி அந்த வியாதி என்ன இல்லையா சுகமாகவே முடியல. அப்போ வைத்தியர்களால் கூடாதது தேவனால் கூட. அப்போ அநேக வைத்தியர்களை ட்ரை பண்ணிட்டேன். அது என்ன வியாதியோ ஓவர் டோஸ் கொடுத்து பார்த்து மருந்து பார்த்து ஆபரேஷன் பண்ணா கூட அந்த வியாதி என்ன பண்ணுது? திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க? மாத்திரை தான் கொடுப்பாங்க. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்களா? ஜீவரத்தம் கொடுப்பாங்களா? ட்ரீட்மெண்ட் தான் எடுப்பாங்க. அது கொடுத்தா கூட அந்த வியாதி திருப்பி புத்துநோய் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அந்த பெரும்பாடு நிறுத்தவே முடியல. அவ்வளவுதான் மனுஷனால் வைத்தியர்களால் முடியும். இந்த வைத்தியர்களால் முடியாதது இயேசுவால் முடிந்தது. என்ன பண்ணுது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிரம் தொட்டால் சொந்தமாவேன் என்று சொல்லி போய் தொட்டாலா இல்லையா? தெரியல அந்த சம்பவம். ஆமா, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால். வஸ்திரம் என்னது? சுபாவம். நம்முடைய வஸ்திரம்னா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த நன்மத்தையும் மரியாதை நன்மார்க்கு அழுக்கான அந்த மாதிரி தான் நம்முடைய நீதி. அவருடைய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். தேவனுக்கு ஆதாம் முழு உலக தொட்டா உடனே வல்லவ புறப்பட்டா பாரு. 12 வருஷமா ஹாஸ்பிட்டலா போய் நல்ல டப்பு பாட்டியா பார்த்தது. ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி சட்டாயிரம் சொல்லப்பட்டல. என்னதான் ஓவர் டோஸ் போட்டு மெடிசன் போட்டு ஆபரேஷன் பண்ணாலும் அது திருப்பி அது வியாதி வந்துட்டே இருக்குது. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த இயேசு ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வ ஜீவ ரத்த சரீரத்தை அப்படி கட்டவே அண்டமே சுகமானார். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ டாக்டர்னால முடியாதது இயேசுவால முடியும். அதுக்கு இது ஒரு சாட்சியம் பாருங்க. இங்கிலீஷ்ல படி மார்க்கு
5ஆம் அதிகாரம் Mark chapter 5, verse 26. 26 அநேக இருமா வைத்தியர்கள் இங்கிலீஷ் படி. Mark chapter 5, Ah. verse 26 and 27. Now a certain woman had a flow of blood for 12 years and had suffered many things from many physicians. She had spent all that she had and was no better, but rather grew worse. When she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garments. போதும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு யாரு? பாவத்துக்கும் மரணத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஜீவ வார்த்தை, தண்டத்தையும் அறியத்தக்கவரே இல்லை. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழைத்து கொடுத்தாக்கா பட்டுன்னு அந்த வியாதி பட்டு போயிடுச்சு. பசுத்தாய் தேவனுக்கு பட்டே போயிடுச்சு. அப்ப இயேசு பாவ பரிகாரி, வியாதி பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி. அதனால்தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மன்னிக்கிறாராமே, பாவங்களை மன்னிக்கிறாமே, பிசாச சொத்துறாராமே, வியாதியை சொத்துறா, மருத்துவ இதெல்லாம் கேள்விப்படுறா. அவர் ஜீவன் சொல்லாராமே, இதெல்லாம் சொல்லாதா அவன் நம்ம பாவத்தில் கொண்டுக்கிறோமாமே, அதனாலதான் வியாதி வந்தாமே, அவர் ஜீவ வார்த்தை கொடுத்து வியாதி பரிகரிக்கிறாராமே, இதெல்லாம் கேள்விப்பட்டு போய் வருஷத்தை விசுவாசம் சொல்றா. உடனே பாட்டு போய் வாசுமா 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்று குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு அவளை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகவும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். போதும். அவரை தொட்டார். ஏவாள் எதை தொட்டார்? வஸ்திரத்தை. நன்மை தீமை கனியை அதை தொட்டா. யாரும் நினைக்காது ஏவாளு. நீ தான், நம்ம அம்மா தான், நம்ம அப்பா தான், எங்க அப்பா ராமு, எங்க அப்பா ராணி. அப்படியே பேக்ல போயிட்டே போய் கட்சியில ஆதாம் ஏவாள் போய் நின்னான். அந்த ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு நண்பத்தையும் அறியத்தக்க கனியை தொட்டால் பிச்சிச்சு வியாதி, எல்லா வியாதி மரணம் வந்துச்சு. இப்ப இயேசுவை தொட்டால் இயேசு நாளை வழி சத்தியமா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பாரு, இந்த சரீரம் ஜீவ ரத்தம் இருந்துச்சு, வியாதியே இருக்காது, மரணமே இல்லை. அப்படிதானப்பா? ஏதே தொண்ட ஜீவ சுவாச, ஜீவாத்மா, ஜீவத்துக்கள் வச்சார். தேவனுக்கு மரணமே கிடையாது. தேவனுடைய சாயல்படி, தேவனுடைய ரூபத்தை தான் உண்டாக்குனார் ஆதாம் ஏவாள். இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடுவது சாவே வச்சு. அப்புறம் ரத்தம் கெட்டு போச்சு, அப்புறம் சரீரம் கெட்டு போச்சு, அப்புறம் கண்ணு கூடு, அப்புறம் காது செவிடு, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், தோல்வியாதி, கொஸ்ட்ரோகம் எல்லாம் வந்தா இல்லையா? ரத்தமே கெட்டு போய். இப்போ நானே ஜீவப்பம், ஜீவ ரத்தம். அதை தொட்டால் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் உடனே வல்லமை போடப்பட்டுச்சு. அநேக வைத்தியர்களால சிஎம்சில எத்தனை சர்ஜன் டாக்டர், எம்டி டாக்டர், மேனேஜிங் டாக்டர், எத்தனையோ டாக்டர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அநேக வைத்தியர்களால் அந்த வியாதியை சுகமாக்க முடியல. இயேசுவால் முடிந்தது. சரி, அப்போ வைத்தியர்களால் முடியாதது தேவனால் முடியுதுன்னு பார்க்கலாம். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் 9:17 படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்து அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அரைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தல் பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். சரி, அப்படியே இருக்கு. இப்போ ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு சந்திர நோய் வச்சுட்டு எங்க பார்த்தாலும் தீயில தண்ணியில் இருந்தது, ஒரு அசுத்தாய் வச்சுக்குது. அதை துரத்துறதுக்கு சீசர்கள்ட்ட கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ சீசர்களால் கூடாம போயிட்டான்.
அர்த்தம் என்னன்னா சீசர்களால கூடாது கூட யாரால கூட ஊழியக்காராலே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட கூடாது. ஊழியக்காரையும் தாண்டி இயேசு நீ விசுவாசிக்கணும். ஊழியக்காரன் பெருசா நினைச்சிட கூடாது. இங்க சீசர்கள் பெருசா நினைச்சா தகப்பன் இயேசு கூட சுத்துறாங்கல்ல. இந்த சீசர்கள் நம்ம மகனை சுகமாகணும் விசுவாசம் கொண்டு வந்தாங்க. அந்த சீசர்களாலே முடியல. ஏன் முடியல? என்ன காரணம் இல்லை. ஏசு அப்புறம் அந்த சீசர்களை பார்த்துட்டார். அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு விசுவாசம் இல்லாத சீசர்களா? சீசர்களை ட்ரைனிங் தான் கொடுக்குறாரு. ஆனா ஏசு மாதிரி 100 விசுவாசம் இல்லாம பார்த்து போதனை என்ன பண்ணணும், வேஸ்டன் பண்ணணும், விசாரம் பண்ணணும், திருக்கு மாட்டி வச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த விசாரம் போகாது. அனுப்பு இருக்கணும். ஏசுக்குள்ள என்னாச்சு? ஏசு இவ்வளவாய் எவ்வளவு பெரிய பாவியை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய அக்கிரமகாரத்தை பார்த்தாலும் இயேசுடைய மென்டாலிட்டியே வேற. அவன் அன்பு கூத்து ஜீவனையே கொடுக்குற அந்த மென்டாலிட்டி தான் எழுதி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒவ்வொரு ஊழிக்கு அப்பதான் பிசாசு பார்க்க முடியும். அப்போ இங்கதான் பாரு, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அணுகிறது. அப்பொழுது அவன் நுழைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. ஆமா, பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் நான் பெருசா நினைச்சேன். நல்லா பிரசங்கம் பண்ணாரு, வந்து ஜெபம் பண்ண பிசாசு போல அவராலே முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடாரு. என்னை விட ஊழியக்காரனை விட இயேசுன்னு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா அவர் பெரிய இவாஞ்சலிஸ்ட், அவராலே முடியலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடாது. இயேசுவால முடியா. அப்படி என்ன பாரு, அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. அவனை கொண்டு வாங்க தந்துடுறவங்க. எப்ப பார்த்தாலும் அடிக்கடி தீயில தண்ணியில் இருந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க குடும்பத்துல. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுழைத்தள்ளி புரண்டான். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அலைகழித்தான் பாருங்க. உள்ளகிற ஆவி நன்மத்தேம ஆவி, இவர் ஜீவனு, அது நன்மத்தேம. நுழைத்தள்ளி புரண்டான். அது அலைகழித்து ஓடுது. இவர் 100 ஜீவனாகிறார். நீ கூட ஏசு ஏற்றுக்கொண்டு 100 ஜீவன் உள்ளவளா மாறணும். ஆமா, நீ எங்க போனாலும் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு ஒளியா இருக்கும். மூலமா எல்லா தேவனுடைய காரியம் வாழ்க்கை கையத்தட்ட. அல்லேலூயா. அப்போ அவனை அவர் கொண்டு வந்தார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிட்டு கேட்டார். அதற்கு அவன் சிறு வயதில் முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் என் மேல் மனதிறங்கி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்க எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தின்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஓமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அகலுக்கு புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. உடனே பிசாசு புறப்பட்டு போயிட்டான். பிசாசு புறப்பட்டு போனாக்கா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமா, அவன் கிழக்கனா நீ மேற்க இருக்கணும். பிசாசு கிழக்கிறான்னு சொல்லி நீ கிழக்க போனீங்கன்னா நீ அவன் உன்னை அழிச்சுட்டே இருப்பான். சிறு வயது முதல் கொண்டு தீயில தண்ணீர் போட்டே இருக்கிறான் ஏசுவோடு இணையில. ஆனா ஏசு வராது. இவர் டோட்டலா கிழக்க பார்க்கிறார். அவன் நன்மத்தையும் மாதிரி இருந்தவர். இவர் ஜீவன் உள்ளவர். போய் ஜீவனை சுற்றாருமாரு நல்ல மேன்மை ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக புத்தகம் ஒரு ஆள் பாய்களா கொடுக்கிறார். உடனே அசுத்தாய் அழகைக்கு ஓடிச்சு. அந்நேரமே சுகமானா. போதுமா? விளக்கா உங்க வேணுமா?
சேஷர்களால் முடியாது, டாக்டர்களால் முடியாது, நியாயப்பிரமாணத்தால் முடியாதது, எதால முடியாது, தேவனால் முடியும். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவம் கொண்டு வாசிச்சிடும். சேஷரால் முடியாதது. வெளிப்படுத்தல் 3:7. அது லூக்கா 13. லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12 படி. போதும், எல்லா திட்டங்களும் பக்கம் 103. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூடியா இருந்தார். எங்க இருந்தாலவா மேலகிற ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபாலயத்தில் போய் போதகம் பண்ணிக்கிறான். இவன் 18 வருஷமா ஜெபாலயத்துக்கு போய்கிறான். அங்க ஜெபாலய போதகரே பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா 18 வருஷமா என்ன அவன் பிரச்சனை? கூலி பிரச்சனை தெரியவே இல்லை. ஆமா, நான் சபைக்கு போறேன், 18 வருஷமா சர்ச்சைக்கு போய்கிறேன், போதகத்தையே கேட்டுக்கிறேன், பிரச்சனை தெரியலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கூடாது. ஜெபாலயத்தால் முடியாதது, ஜெப போதகரால் முடியாது, இயேசுவா. ஆமா, ஜெபாலயத்துக்கு போய் கூட முடியலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கூடாது. அங்க ஜெபாலயத்தால தான் இயேசு என்ன பண்ணாரு? 18 வருஷமாய் கூடியா இருந்த அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அப்போ இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனால் முடிஞ்சா இல்லையா? அப்போ ஜெபாலயத்தால் முடியாதது, ஜெபாலய தலைவரால் போதகரால் முடியாது, சீசர்களால் முடியாதது, நியாயப்பிரமாணத்தால் முடியாது, சுய முயற்சியால் முடியாது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சரி, புரியலாமா? அவன் என்ன தீமசனா இது இங்கிலீஷ்ல படிப்பான். அது பண்ணினே லூக்கா 13, 11, 12, 13 படி. Luke chapter 13 verses 11 to 12. And behold, there was a man who had a spirit of infirmity 18 years, and was bent over and low in the pond, where rice helped herself up. But when Jesus said her, he called her to him and said to her, Woman, you are loosed from your infirmity. And he laid his hand on her, and immediately she was made straight and glorified God. போதும். அப்போ ஜெபாலயத்தால் முடியல, ஜெபாலயத்துக்கு வந்து போய்க்கிறா, பிரச்சனை தெரியல, கூடியாவே இருக்கிறா, 18 வருஷமா அசுத்தாவிலே இருக்கிறா, யாரும் ஓட்டல அவருக்கு பிசாசு. இன்னைக்கு சபையா போறேன், சபையா போய்க்கிறையா, 25 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், பிரச்சனை தெரியல, ஏதி தெரியல, மரணம் தெரியல,
சோர்ந்து போக கூடாது. ஜபாலய தலைவர் ஜபாலயம் கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது. இயேசுவை நூற்றுக்கு விசுவாசிக்கணும். இயேசு தமது அவர் மேல் தமது கையை வைக்கிறவர். அவர் இயேசு கை என்ன கை? நன்மை தீமை கையா ஜீவ கையா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இந்த கை நொல்ல கை. நன்மை தீமை கை வச்சுக்க கூடாது. இன்னொரு 2 வியாதி இன்னும் கூடி ஆயிடும், மோசமாக. எப்பவுமே ஜீவ கை வைக்கிற உணர்வோடு வைக்கணும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அம்மா மேல அந்த அறிக்கை கரெக்டா பண்ண. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாத்து முழு ஒழுங்கு உட்கார்வாரு. உன்னத கூடியாய் 12 அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து இறங்கிச்சு. கிறிஸ்துவ ஜீவத்தை தேவத்தை உள்ள அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அதுதான் நூற்றுக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம செய்தி என்ன செய்து சர்ச்சை. நம்ம சர்ச்சை குளோபல் சர்ச்சை, ஜீவ வார்த்தை சர்ச்சை. கைய கட்சியில் ஆட்டை மாட்டுக்குச்சு, ஆட்டை மாட்டுக்குச்சு பாயிண்ட். அல்லேலூயா. பாயிண்ட் சொல்லாத முடிக்கலாம் பிரசங்கத்தை. சரி, ஆண்டவராக இயேசு நாம் தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு அவர் பாவ மரியாதை நமக்காக மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரர்கள் நம்முடைய அக்கிரமம் ஏற்றுட்டா இருப்போம். நம்முடைய பிசாசு சிலுவையில இயேசுவ சாபமாக்கி பாவமாக்கி மரணமாக்கி தரித்திரமாக்கி படம் பாத்தீங்களா இல்லையா? சிலுவையில எப்படி இருக்கு இயேசு? எல்லா வியாதியும் கவனி முக்கியமான பாயிண்ட் விட்டாத. எல்லாம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, அவமானம் வெக்கம் நிறுத்த எல்லாம் காரியம் பண்றாங்க. ஒரு மனுஷன் பாவ மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். ஆதாம் வழியா பிறந்தவன். இப்ப எல்லாம் வந்துட்டு ஏசு என்ன பண்ணாரு? எப்படி முடிச்சு அவனால 3ஆம் நாள் எல்லாத்தையும் ஜெயிச்சு வர்றதுக்கு நன்மை தீமை வார்த்தை பேச ஜீவவாதம் பேசுறா. ஜீவவாதம் கையத்தை கதறியா. அதுதான் பாயிண்ட். இங்க கவனி. அதுதான் பிரச்சனைல போய் மாட்டிட்டு சாபத்துல பாவத்துல மாட்டிட்டு நன்மை தீமையில போனா சுய முயற்சியில போனீங்கன்னா மனுஷன் முயற்சியில போனீங்கன்னா நியாயபரமான மனுஷன் முயற்சி மனுஷன் நம்பி போது கூடிக்காத நம்பி போது போடுங்கக்கா ஒண்ணு வாய்க்காது. ஏசு கம்முன்னு கண்ண மூடினாரு. பிதா சொல்றது அதே ஜீவ வார்த்தையை பேச வர ஜீவ சொல்ற பிதாவை ஆவிப்பித்து ஜீவ சாத ஜீவரத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். இந்தியாவில் கொடுத்துருங்க சபைக்குள்ள ஆஸ்வதிக்கிறார். ஜீவ சாத ஜீவரத்தை கொடுக்குறாரு. அத தேவன் என் பிதா ஜீவன குமாரன் ஜீவ வார்த்தைக்குள்ள வர்றாரு. அந்த தேவனுக்குள்ள வருது. தேவனை சார்ந்து வருது. முஞ்சிச்சா புரியல அவரால. என்ன முஞ்சிச்சா அவரால? சிலுவையில பாவத்துல இருந்து மனத்துல இருந்து தரித்திரத்துல இருந்து பாதாளத்துல இருந்து எல்லாம் ஜெயிச்சாரா இல்லையா? அந்த ஜீவரத்தை தான் உங்க இருக்கிறாரு. நீ அந்த ஜீவனை தேவனுக்கு ஆதாமுக்கு மூடுவதற்கு வாழ்நாள்லாம் கொடுக்க 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 எல்லா பிசாசு சக்திகளையும் நீ ஜெயிப்பாய். அந்த ஜீவ விஷயத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். இயேசு சரீர இயேசு ரத்தத்தை தேவனுக்கு உலகம் கொடுக்க மாட்டேன். நன்மை தீவிலே தான் போகணாக்கா உன்னால் எதுவுமே கூடாது. பிசாசு காரியம் தான் கூடும். பிசாசு திருடுவான் கொள்வாங்க. சாபம் பாவம் பண்ண அக்கிரமணியா தூக்கி தான் முடியும். அந்த காரியம் தான் முடியும். முடிவு பாதாளம். அப்போ ஆதாமே சேர்ந்தேன் கிறிஸ்து சேர்ந்தையா ஜீவன சமாதம். அவ்வளோ சாபத்தில் அவ்வளோ தரித்திரத்துல பேங்க்ல பேலன்ஸே இயேசுக்கு. ஆனா 3 நாள் கழிச்சு பார்த்தா உலகத்தையே கொள்ள கொண்டாராம். முழு உலக ஜீவ சொல்றோம் ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை பேசிட்டே இருக்கிறார். மன்னமே வந்தாலும் வாதாத்துக்கு போய் அங்கே வாதாமே கேட்கிச்சு. பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வர்றாங்க. கண்ணை பட்டுட்டு ஊழி தெரிஞ்சவங்க இந்த சுவிசேஷம் இந்த ஜீவ வார்த்தையை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன். அதுதான் நம்ம செய்தி. நம்ம சபை ஜாமம் பசுத்து பிதாவே இந்த அறிவான நாளில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத கலங்காத திகையாத இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். லேகோட போல மாறுறார் சிலுவையில. பெரும்பாடுள்ள சிலுவை போல வியாதியானார். யார் தெய்வம் நாடியில் இல்லைங்க. மனுஷனை நாடி போவே இல்லை. இயேசு ஜீவ வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு விண்ணப்பம் பண்ணி இன்னொரு கண்டு ஒருத்தர் எல்லாம் விட்டு ஓட்டாங்க. அவரை யாரும் இல்லை நிர்கதியா நிற்கிறாரு. ஆனா தேவன் அந்த எவை கோயில் கைவிட்டு அவனோட நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். தேவன் என்ன சொல்றாரு அதுதான் பேசாரு. ஜீவ வார்த்தை தான் பேசாரு. அவங்க ரோமர்கள் யூதர்கள் சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. பிதா மேல கோவம் காட்டுக்கு யூதாஸ் மேல பார்க்க கஷ்டம் இல்ல. சபிக்கல, நிந்திக்கிறது நன்மத்தை வார்த்தையும் பேச மாட்டாரு. சிறுவையில ஜீவ வார்த்தையே பேசுறாரு. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தான் தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு. எப்படி யோசிப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் பழக்கம் அந்த சிறைச்சாலிருந்து வெளியே வந்து அது போல கர்த்தருடைய வசனத்தை தான் பேசுறாரு. ஜீவ வார்த்தை தான் தேவனுக்கு பேசுறாரு. ஆதாமுக்கு முழுவதுக்கு பேசுறாரு.
சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், நல்லவன், கெட்டவன், உயர்ந்த தாதம் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு ரவுண்டு கட்டிட்டு கொல்குதா மலையிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ வார்த்தை பேசுறாரு. ஜீவ சொல்ல ஜீவனத்தை குத்திட்டே இருக்கிறாரு. தேவி நீதி தூக்கிற பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு எல்லாரும். அந்த இயேசு ஜீவன்ல தேவி நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவேங்குது. அவர் தான் சொன்னாரு லூக்கா 18:27 மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூட. இயேசு தானே சொன்னாரு. இயேசு நம்மள மாதிரி போய் மாட்டிட்டாரு சிலுவையில, போற சிலுவையில. இப்ப அவரே ஒரு வார்த்தை கை கொள்ளுமா இல்லையா? சரிப்பா, அது மனுஷனால் முடியாது, சிலுவையிலிருந்து விடுதலை வரதுக்கு பாதாளத்தை சாபத்தின் மரத்தை தரித்து நான் தேவனால் முடியும். அந்த தேவன் ஜீவனாக நான் ஜீவ வார்த்தையை பேச போறேன். பிதாவாகி ஆவி விட்டு ஜீவனை கொடுக்கும். ஜீவ சரஞ்சீவனை ஈட்டாவும் ஜீவன ஆதாவும் குத்தாராஜா 3 நாள் முடிஞ்சிச்சு. எல்லா கதையும் ஜோலி முடிஞ்சிச்சு. பிசாசு சாவா பசுதாய் போயிடுச்சு. பசுதாய் வந்து சாவுக்கு உயிர்ந்து தேவத்தை கல்லப்பட்டு வாழ்வு சகல அதிகாரம் எல்லாமே வந்து ஜெயந்து பத்தலம் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஜீவன தாங்கிறாரு. நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலோ என் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ கனி. நீங்க உலகம் மிக போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிறகு என்ன சுவிசேஷம்? இயேசை பற்றிய செய்தி. அந்த இயேசு நாடே வழி சத்தியமும் ஜீவனமாக தேவனை பற்றிய செய்தி ஜீவமாக இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்குத்தத்தம் அந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து, சோர்ந்து போகாம செலுத்து. பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தை வெளிப்படுத்தி, சோர்ந்து போகாமல் இயேசு ரத்தம் சகல பாவத்தை சுத்திகரிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்குத்த தரித்திற்கு பிறகு ஜீவாய்க்கிறோம். பாவத்துக்கு தேவ நீதி, மனத்துக்கு உயிர்த்தெரிஞ்சவங்க பாதாள பரலோகராஜ்யம். அந்த ஜீவ விஷயம் தேவ நீதி தூக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவங்குது. நல்ல தேவங்கள சுய நீதி அழித்தாங்குது. அந்த தேவன் தான் ஒழுங்கு கொடுக்காத விசுவாசம் ஒருபோதும் வாழ வைக்க மாட்டான். வாழ்நாளெல்லாம் தேடி கொடுக்கிறாய்ச்சிட்டு சாட்சி கிடையாது. பல பிரச்சனைகளை சந்தித்து கட்சியில விசுவாசம் பாதாளத்துக்கு போய் ஆதாமிஷத்தை பண்ணணும். கிறிஸ்து சத்தியோ ஜீவன சமாதானம் பசுபிதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, திகையாத. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க. இயேசு மத்திய பார்க்கும் எங்கு சுத்தி தெரிந்தார். விசுவாசின் பலங்கள் அகப்படுகிற யாவடுகிறார். அவனே நல்ல மேய்ப்பு, நல்ல மேய்ப்பு ஜனங்கள் ஜீவனே திமிர்வாதக்கார லேகோடு பெரும்பாடு உள்ள 33 திமிர்வாதக்காரன் எல்லாரையும் ஜீவ சொல்ல ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழுது கொடுக்கிறார். அசுத்தாய் கொடுக்கிறார், பசுத்தாய் இருக்கிறார். தேவனால் எல்லாமே கொடுக்குது. பாவத்திலிருந்து மனத்திலிருந்து பாகம் வெளியிலாக்கிறார். தேவனுக்கு நல்லா பசுத்தாய் பசுத்தாய்க்கு விடுக்கிற அதாவது செய்தியை கேட்க போது அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க வேண்டாம். உலகங்களில் 84 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் எங்கள் சபைக்கு வானத்தோட பூமி பாதம் பண்ணி எங்க பார்த்தாலும் ஆதாமுல நல்லத்தை மரியாதை சாகை இருக்கிறாங்க. விசுவாசால் வியாதிகள் வந்து தெரிஞ்சு கிராமங்கள் பக்கத்தில் தேசத்துல இயேசு ஜீவன் பரிபூர்த்தியோட தேவனுக்கு ஆதாமுக்கு முழு அசுத்தாங்கிறது பசுத்தாய் தேவனால் எல்லாமே கூட செய்யப்படி ரட்சிக்குள்ள நடந்தபடி ஒவ்வொருங்கிற குடும்பத்தை தாய் தாங்க சொந்த பந்த ஏரியாவில் ஜனங்க எல்லாம் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிழ்வு அடுத்த இடத்துல மீட்பை கூட நீதிமானார்கள். ஜீவசால ஜீவனத்தை இயேசு சுவாமியோட வாசனத்துல பிதாகுமார் பசு ஆதாமுக்கு முழுவதும் அசுத்தாங்கிறது பசுத்தாய் கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி எங்கள் குடும்பத்தார் இடத்தார் தேசத்தார் தாயார் தாக்கா அண்ணன் தம்பி மாமன் சொந்த வந்து எல்லாரும் இயேசு கொண்டு கூட படிக்கிற நண்பர்கள் உறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ கொண்டு வருகிறார். கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் அசுத்தாங்கிறது பசுத்தாய்க்கு தேவனால் கூடாது மனுஷனால் கூடாது எல்லாம் தேவனால் கூடும்படி ஆஸ்வதிக்கும்படி இந்த செய்தி கேட்க ஒவ்வொருங்கிறதாக அப்படியே செயற்காய் கட்டி செலுப்போம். இயேசு நாமத்தில் எல்லா ஜீவன ஜீவன நல்லதாக என் ஆத்மாவே கர்த்தரை வசத்துல செய்தியை மறுபடி கொண்டு நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. இந்த செய்தி மூலமாக கற்றுக்கொண்டு பேசிருக்கோம். கத்திர கடவுள்கள் கத்திர கடவுள் கத்திர காணிக்க செலுத்துவோம். கத்திரங்க காணிக்க
Google Pay number 733-958-6648. God bless you. கர்த்தர் வாசிப்பாராக. இந்த செய்தி 1-2-2026 FCC வெள்ளூர் பகுதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஞாயிறு ஆறாயிரம். கர்த்தர் வாசிப்பாராக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். கடைசி நாள் தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் வாசிப்பாராக.